ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வியாதிகளை தீர்க்கும் வைத்தீஸ்வரன் கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கோவில் வந்துட்டு 1800 ஆண்டுகள் பழமையான கோவில். இந்த கோவில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் இருக்குது, அதாவது சீர்காழி பக்கத்தில். சிவபெருமான் வந்துட்டு இங்கே வைத்தீஸ்வரராகவும், அம்பாள் வந்துட்டு இங்கே தையல் நாயகி அப்படிங்கிற பெயர்லையும் காட்சி கொடுக்குறாங்க. மனோவியாதி உட்பட 4448 வியாதிகளை நிவர்த்தி செஞ்ச இடம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது அங்காரகன், அதாவது செவ்வாய் பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்து தொழுநோய் ஏற்பட்டதாகவும் அதற்காக இங்கே வந்து வைத்தீஸ்வரனை வழிபட்டதன் காரணமாக அவருக்கு தொழுநோயிலேருந்து வெளிவந்ததாக சொல்கிறாங்க. இங்கே வந்து நவக்கிரகங்களுக்கு தனி சன்னதி இருக்குது. நம்ம நவக்கிரகங்கள்லாம் பார்த்துருப்போம், எல்லாமே ஒரு திசையில் நோக்கி இருக்க மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே வந்து நவக்கிரகங்கள் அனைத்துமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும். அதுதான் தனிச்சிறப்பு. இந்த தீர்த்தம் பார்த்திங்கன்னா சித்தாமிர்த தீர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தில் வந்து குளிச்சுட்டு போனால் தான் நமக்கு வந்து இந்த நோய்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் இந்த சித்தாமிர்த தீர்த்தத்தை வந்து யார் முக்கியமாக எடுத்துக்கணும் அப்படின்னா, சரீத நோய் இருக்கும்ல, தோல் சம்மந்தப்பட்ட நோய்கள் இருக்கவங்களுக்கு இந்த தீர்த்தம் படுறப்போ அந்த நோய்கள்லேருந்து விடுபடலாம் அப்படின்னு அந்த கோவில்லே சொல்கிறாங்க. திருநாவுக்கரசர் பார்த்திங்கன்னா தீராத வயிற்று வலியால் அவதிப்பட்டு வந்தாராம். அவருடைய வயிற்று வலியை வந்து இந்த வைத்தீஸ்வரன் தான் வந்து தீர்த்து வச்சதா அவருடைய நோட்களில் சொல்லியிருக்காங்க. இந்த சிவபெருமானுக்கு வந்து ஆகர்ஷண சக்தி உண்டு அப்படின்னு திருநாவுக்கரசர் குறிப்பிட்டிருக்காரு. எளிய மக்களுடைய கொடிய நோய்களையும் தீர்க்கும் இறைவழி மருத்துவ சாலையாக இந்த கோவில் திகழ்ந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இப்போவும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறது. திக்கற்றவருக்கு தெய்வமே துணை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படி வந்து எப்பேற்பட்ட நோயாக இருந்தாலும் இந்த சிவபெருமான் கிட்ட போய் இருந்தால் நம்மளுடைய நோய்கள்லேருந்து நிவர்த்தி ஆகிடும். அங்காரகருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அதே போல் ஒரே நேர்கோட்டில் நவக்கிரகங்கள் 9மே இருப்பாங்க இல்லையா, ஒரே நேர்கோட்டில் தான் இருப்பாங்க. நம்ம ஒவ்வொரு கோவிலில் பார்க்குறப்போ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு திசையை நோக்கி இருக்க மாதிரி இருக்கும். இங்கே வந்து 9 பேருமே சிவபெருமானை வழிபட்ட மாதிரி காட்சி எடுக்கும். அதுக்கு பக்கத்திலே வந்து தன்வந்திரி பகவானுக்குன்னு ஒரு தனி சன்னதி இருக்குது. நோய்களை தீர்க்கும், ஆயுளை கூட்டும், மரண பயத்தை வந்து நீக்குவார் அப்படின்னு சொல்லுவாங்க தன்வந்திரி பகவான். அந்த தன்வந்திரி பகவானுக்கு நீங்கள் தனி சன்னதி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து முத்துக்குமார சுவாமி முருகப்பெருமானுக்கு வந்து இங்கே ஒரு தனிச்சிறப்பு இருக்குது. இங்கே வந்து அதாவது இங்கே உள்ள வைத்தீஸ்வரன் கோவிலில் உள்ள முருகப்பெருமானை வழிபடுறப்போ குழந்தை செல்வம் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம ராமாயணத்தில் வரக்கூடிய சடாயு அப்படிங்கிற கதாபாத்திரத்தை பற்றி பார்த்துருப்போம். சடாயுனா யாருன்னா ஒரு வகை பருந்து, ஓகேங்களா. அது வந்து ராவணன் வந்துட்டு சீதையை கடத்திட்டு போனப்போ சடாயு வந்து ராவணனை தடுத்ததாக சொல்லுவாங்க. அதாவது அவரை தடுத்ததுனால ராவணன் வந்துட்டு அவருடைய, அதாவது சடாயுவோட சிறகு 2 சிறகையும் 2 ரெக்கையுமே துண்டித்ததாக சொல்லப்படுவாங்க. அதனால் துண்டித்ததுனால இங்கே வந்து அப்படியே உயிருக்கு போராடிட்டு இருந்ததா. அப்போ வந்து ராமன் இந்த வழியாக கடக்கிற வரைக்குமே உயிருக்கு போராடிட்டு இருந்ததாகவும், அப்போ வந்து சீதையை வந்து இப்படி தான் கடத்திட்டு போனாங்க, இந்த வழியாக தான் போனாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தன்னோட உயிரை வந்து விட்டதாகவும் சொல்லுவாங்க. அந்த சடாயுவோட சடலவத்தை வந்து இங்கே வந்து அந்த சடாயுவின் சமாதி வந்து இந்த கோவிலில் தான் இருக்குது. அதுவும் ஒரு தனிச்சிறப்புனே சொல்லலாம். நாங்கள் இந்த கோவிலுக்கு முதல் முறையாக தான் போயிருந்தோம். இது எப்படி போகணுன்ற டவுட் வந்து எங்களுக்கு இருந்தது. இப்போ வெளியில் கேட்குறப்போ வந்து 350 ரூபாய்க்கு அர்ச்சனை தட்டு வாங்கிக்கோங்க, அது வந்து ஸ்பெஷல் அர்ச்சனை, அவங்களே வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் வந்து நாங்கள் வந்து அர்ச்சனை தட்டு 350 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு சன்னதிக்கும் அர்ச்சனை பார்த்திங்கன்னா 10 ரூபா டிக்கெட்டு, அந்த 5 டிக்கெட் வாங்கிட்டு வந்திருந்தோம். ஒவ்வொரு ஃபேமிலிக்குன்னு சொல்லிட்டு, அதாவது மொத்தமாக ஒருத்தராக கூட்டிகிட்டு போல் ஒரு 5 ஃபேமிலிக்கு மொத்தமாக அர்ச்சனை பண்ணிவிட்டு விநாயகர்லேருந்து ஆரம்பித்து அடுத்து அங்காரகன் வரைக்கும் அவங்களே கூட்டிகிட்டு போகிறாங்க. விநாயகர், வைத்தீஸ்வரன், தையல் நாயகி அம்பாள், அப்புறம் முருகப்பெருமான், அங்காரகன் சொல்லிட்டு 5 சன்னதிக்கும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மாதிரி கூட நம்ம புதுசாக போகிறவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இடமா போகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அந்த மாதிரி கூட போய்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே செவ்வாய் பகவானுக்கு தனி சன்னதி இருக்கிறதுனால செவ்வாய் தோஷத்தால் அவதிப்படுறவங்க, சிலருக்கு வந்து அதிகமாக கோபம் இருக்கும், மூர்க்கத்தனம் இருக்கும், அந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து இந்த கோவிலுக்கு போகிறப்போ வந்து ஒரு நல்ல ஒரு சாந்தமான ஒரு சூழ்நிலை நம்ம வீட்டில் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது.
அப்புறம் வந்து இந்த கோவிலில் பிரசாதமாக எல்லா கோவில்லையும் கொடுக்குறது போல் சக்கரை பொங்கல், புளியோதரை எல்லாமே கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்பெஷல் பிரசாதம் ஒன்று இருக்குது, அதை நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கணும். 100 உருண்டைகள் இருக்குது, மருத்துவம் உருண்டைன்னு சொல்கிறாங்க. 100 குட்டி குட்டியாக லேகியோ மாதிரி இருக்குது. அது வந்து அதை என்னால் ஷூட் பண்ண முடியல, விபூதியில் போட்டு ஒரு குட்டி டப்பாவில் கொடுக்குறாங்க. அது வேணும்னா நம்ம வாங்கிட்டு போய் வெறும் வயிற்றில் காலையில் வந்து பல் துளக்கிட்டு நம்ம சாப்பிடணும் போல இருக்குது. அதுக்கப்புறம் இதுதான் அங்காரகனுடைய தனி சன்னதி. அப்படியே நம்ம பார்த்துட்டு வெளியில் வரப்போ இங்கே வந்து எல்லாமே இருக்குது. எல்லா கோவிலில் இருக்கிறது போலவே குரு பகவானுக்குன்னு தனி சன்னதி இருக்குது. அப்புறம் துர்க்கை அம்மனுக்கு இருக்குது. அதே போல் ஆனால் நவக்கிரகங்களுக்குன்னு எங்கேயுமே இருக்காது, இங்கே மட்டும்தான் இருக்குது. இந்த கோவில் விருட்சம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். தலை விருட்சம் வந்து வேப்ப மரம் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பஸ் ரூட்டுன்னு நம்ம பார்த்தோம்னா இங்கே நவக்கிரகத்துக்கு நவக்கிரகா பஸ்ஸுன்னு சொல்லி விட்டுருக்காங்க. அந்த பஸ்ஸில் வந்தாலும் ஒரு அவங்க கூட்டிகிட்டு போகிற கோவில்களில் இந்த கோவிலும் வந்துடும், வைத்தீஸ்வரன் கோவிலும் வந்துடும். அந்த மாதிரி கூட நம்ம வந்து போய்க்கலாம். இல்லை நம்ம கார் இந்த மாதிரி வந்திங்கன்னா பார்க்கிங் வந்து எக்ஸாக்டாக கோவிலுக்கு முன்னாடி இல்லை, கொஞ்சம் தூரம் முன்னாடி போய் நம்ம ஒரு இடம் பார்த்து பார்க் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்குது. பார்க்கிங் வசதி வந்து கோவிலுக்கு எக்ஸாக்டாக முன்னாடி கிடையாது. குட்டி கை குழந்தைங்கள் எல்லாம் வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் ஏர்லியராக போயிருங்க. நேரம் ஆக ஆக கூட்டம் அதிகமாக இருக்குது, அதனால் கூட்டத்தை அவாய்ட் பண்ணோன்னா கொஞ்சம் ஏர்லியராக போயிடுங்க. கண்டிப்பாக சீர்காழி போனீங்கன்னாவோ சிதம்பரம் போனீங்கன்னாவோ கண்டிப்பாக இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. அப்படி ஒரு நிம்மதியாக இருக்குது. இவ்வளோ பழமையான கோவிலுக்கெலாம் போகிறதுக்கு நமக்கு கொடுப்பனை வேணும். கண்டிப்பாக போய் பாருங்கள்.